ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி மேசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக போகுதுங்க. மேஷத்தில் உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றங்களை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் லக்ஷ்மி நாராயண யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான வேலையை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மே 10 முதல் உங்கள் ராசிக்கு பணவரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதா, இந்த யோகத்தினால என்ன மாதிரியான விளைவு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்வேறு சுப யோகங்கள் உருவாகுங்க. அதில் ஒன்று தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகங்க. இந்த யோகம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த யோகம் மிகவும் மங்களகரமான யோகம் என்று சொல்லலாம். இந்த யோகமானது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால் உருவாகும். இந்த யோகம் ஒருவரது ஜாதகத்தில் இருந்தால் அந்த நபர் மகிழ்ச்சியான மற்றும் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுது. அதோடு மிகவும் அழகாகவும் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகவும் இந்த யோகத்தினால இருப்பாங்களாம். இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயண யோகமானது மேஷ ராசியில் உருவாகுது. ஏற்கனவே மேஷ ராசியில் சுக்கிரன் பயணித்து வராரு. இந்நிலையில் மே 10 புதன் மேஷ ராசியில் நுழைய போகிறாரு. இதனால் மேஷ ராசியில் மே 10 முதல்ல லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாக போகுது. இந்த யோகமானது மே 19 வரைக்கும் நீடித்திருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களையும் தொழிலில் நல்ல வெற்றிகளையும் பெற முடியும். ஸோ இப்போது மேஷராசியில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உங்களோட ராசி, அதாவது சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த மே 10 அன்னைக்கு தான் அக்ஷய திருதியானது வருதுங்க. அக்ஷய திருதி நாளில் இந்த யோகம் உருவாயிருக்கிறது இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ வாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க செய்யும் அப்படிங்கிறத இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 9வது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுதுங்க. 9வது வீட்டில் உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது மிகப்பெரிய யோகமாக உங்கள் வாழ்க்கையில் அமையப்போகுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கும். அந்த பிரச்சனைகள் சில டைம் சமாளிக்க முடியாத அளவுக்கு போய் இந்த பிரச்சனை எப்படா முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருப்பீங்க. ஒரு சிலர்லாம் அந்த எண்ணமே போய் வாழ்க்கையே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. இப்படி இருந்த உங்கள் நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு மழை போல இருந்த எல்லா பிரச்சனையுமே பனி போல தீரப்போகுது. பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கு நிறைய உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் சேர்ந்துருக்கு. அதனால் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இப்போ வியாபாரத்தில் ஏதாவது முடக்கம் இருக்குதுன்னா வியாபாரத்தில் முடக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்கு வரும். இல்லை உங்களுடைய வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வேலையில் முடக்கத்துக்கு அந்த வேலை பிரச்சனை எல்லாமே சரியாகும். இப்படி எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் ஆகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புக்கள்லாம் நீங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு சரியாகும். இப்படி என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் இருக்கோ எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த யோகமானது உங்களுக்கு உருவாயிருக்கு. இந்த யோகமே ஒரு அதிர்ஷ்ட யோகம் சொல்லலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு குபேர யோகம் என்று கூட சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் தீராது. ஆனால் உங்களுக்கு தீருதுன்னா அப்போ இந்த யோகம் எந்த அளவுக்கு சிறப்பான யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த யோக டைமில் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் செய்து கொள்ளுங்க. திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க இப்போ நீங்கள் திருமணம் இந்த யோக டைமில் செய்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்ளுங்க.
நீங்கள் நினச்ச அளவுக்கே உங்களுக்கு எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரியே உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கு இந்த யோகமானது ஒரு பெரிய இதாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த யோகா டைமில் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால் இந்த டைமில் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடனாக கொடுத்த பணம் கூட கைக்கு வந்து சேரும். கடனாக பணம் ஏதாவது கொடுத்துருந்து அது கைக்கு வராமல் இருந்ததுன்னா இந்த யோகா டைமில் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும். அதாவது கடனாக கொடுத்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியுடைய அருள் உங்களுக்கு நிறைந்து இருக்குது. லக்ஷ்மி தேவியுடைய அருள் நிறைந்து இருக்கிறதுனால இந்த யோகா டைமில் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த புதிய வாகனம் சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இதுக்கேற்ப தான் நீங்கள் வாங்கணும். அதாவது உங்கள் நட்சத்திரம், ராசி இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த யோகம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கும்போது தடையே இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே வந்து நிலச்சி இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, புதிய வகையில் சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம். வாகனங்கள், கார், பைக் எது வேணாலும் வாங்கலாம். எது வாங்கினாலும் அந்த வாங்கக்கூடிய அந்த பொருள் வந்து நிலைத்து இருக்கும் இந்த யோகா டைமில். அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சுற்றிட்டு இருந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். அது எப்போ நமக்கு கிடைக்கணும், இப்போ அது வந்து உங்களுக்கு இந்த யோகா டைமில் கிடைச்சிருக்கு. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் அனைத்து துறைகள்லேயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அனைத்து துறைகள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உடனடியாக வெற்றி பெற முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை மற்றும் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயணங்களும் நல்ல நிதி நன்மைகளை வழங்குவதாக இருக்கும். அதனால் பயணங்கள் நீங்கள் எது வேணாலும் மேற்கொள்ளலாம். எந்த பயணங்களும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டாம். அதுவும் உங்களுக்கு வேலை ரீதியாக வரக்கூடிய பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். ஏன்னா வேலை ரீதியாக வரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளும் போது அந்த பயணங்களில் நிறைய இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது விதிங்க இந்த யோகத்தில். அதனால தான் இப்போ பயணங்கள் மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் கூட நீங்கள் யாரையும் நம்பாமல் நீங்கள் முதலாளியாக இருந்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய தொழிலை வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு போய் பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். புதிய ஆர்டர்களாக நிறைய எடுத்துருவீங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து உண்டாகும். சின்ன சின்ன விஷயம் செய்தாலும் சக்ஸஸ் உண்டாகும். பெரிய விஷயம் செய்தாலும் சக்ஸஸ் உண்டாகும். இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தினால இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு உண்டு. அதே போல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப ரீதியாக நிறைய நல்லது நடக்கும். குடும்பத்தோடு நிறைய நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பம் உங்களுடைய சொல் கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு நிறைய நீங்கள் மனவிட்டு பேசணும். எந்த அளவுக்கு மனவிட்டு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்க முடியும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்யோன்யம் வந்து உங்களுக்கு குடும்ப ரீதியாக கிடைச்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுமாரான யோகா டைம் தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய வாய்ப்பு பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அது பல தடைகளை ஏற்படுத்தும். தடைகளை தாண்டி வேணால் வெற்றி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தடைகளை முறியடிப்பதற்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்கள் துறையில் நிறைய முயற்சி பண்ணுங்கள். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த யோகம் அந்த டைமில் வந்து வந்ததுனால இந்த யோகத்தினால அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு உயர்வான இடத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு லக்ஷ்மி நாராயண யோகமானது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது. கொடுக்கக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த யோக பலனை பற்றி ஷேர் பண்ணேன். இந்த யோக பலன் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.